Hi guys, Ash vlogல இது பார்ட் 5 ஆஃப் இன்கம் ஃப்ரம் சாலரிஸ்ல நம்ம வந்துட்டு பார்ட்லி டாக்ஸபிள் அண்ட் பார்ட்லி எக்ஸம்டட் அலவன்சஸ் பார்க்க போகிறோம். ஸோ அலவன்சஸ் பற்றி நான் ஆல்ரெடி வந்துட்டு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் பிஃபோர் இன்கம் ஃப்ரம் சாலரிஸ் எல்லாமே நான் கிளாஸிஃபிகேஷன்ஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்ட் 1, 1, 2, 3, 4 ஆஃப் மை வீடியோ என்னோட சேனலில் இருக்க போயிட்டு இங்கே பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். It will be very useful for the people who are going to write my exams. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு இந்த ஆடியோ கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு அவங்க ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க. ஸோ அதுக்காக தான் நான் வந்துட்டு ஆடியோ போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வந்துட்டு நம்ம பார்ட்லி டாக்ஸபிள் அண்ட் பார்ட்லி எக்ஸம்டட் அலவன்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ பார்ட்லி டாக்ஸபிள் பார்ட்லி எக்ஸம்டட் அலவன்ஸில் என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஹெச்ஆர்ஏ வரும். ஹெச்ஆர்ஏ வாட் இஸ் ஹெச்ஆர்ஏனா ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ். செகண்ட் வந்துட்டு எஜுகேஷன் அலவன்ஸ், தேர்ட் ஹாஸ்டல் அலவன்ஸ், ஃபோர்த் ட்ராவலிங் கன்வயன்ஸ், யூனிஃபார்ம் அலவன்ஸ், டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் அண்ட் அண்டர் கிரவுண்ட் அலவன்ஸ். ஸோ இதெல்லாம் தான் வரும். சரி, என்ன இதெல்லாம் நீங்கள் லிஸ்ட்டாக சொல்லிட்டு இருக்கீங்க, இதை பற்றி எனக்கு டீட்டெயிலாக சொல்லணும்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ். இப்போ வந்துட்டு இது வந்துட்டு அலவன்ஸுன்றது வந்துட்டு எம்ப்ளாயர்கிட்ட வந்து எம்ப்ளாயி வாங்குறது. ஸோ வந்துட்டு இப்போ நான் சென்னையில் ஒர்க் பண்ணுறேன், இப்போ திடீர்னு என்னை வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பெங்களூருக்கு அனுப்புகிறாங்க. ஸோ பெங்களூரில் வந்துட்டு நான் இங்கே என்னோட ஓன் ஹவுஸில் இருந்தேன். ஸோ எனக்கு வந்துட்டு சென்னையில் இருக்கும் போது ஓன் ஹவுஸில் இருந்தேன். ஸோ ரெண்ட்டெலாம் நான் பே பண்ண தேவையில்லை. இதே நான் பெங்களூரில் போனோன்னா எனக்கு அங்கே 15,000 20,000 சொல்லிவிட்டு ரெண்ட் நான் வந்து பே பண்ணோன்னா எனக்கு அவ்வளோ வந்துட்டு சேலரி இல்லையே, நான் என்ன பண்ணுறது அப்படின்னா நம்ம கம்பெனி சைட்லேருந்து they'll be giving some money to meet our எக்ஸ்பென்சஸ் ஃபார் ரெண்டல் எக்ஸ்பென்சஸ். அதுக்கெல்லாம் வந்துட்டு கம்பெனி சைட்லேருந்து கொடுப்பாங்க. ஸோ அதுதான் வந்துட்டு நம்ம ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸில் பார்க்க போகிறோம். சரி, நம்ம கொடுக்குற மணி எல்லாமே டாக்ஸபிளா அப்படின்னா தேர் ஆர் சம் எக்ஸம்ஷன்ஸ். ஸோ இதை நம்ம தியரிட்டிக்கலாக பார்க்கணும் அப்படின்னா பெய்டு டு மீட் த காஸ்ட் ஆஃப் அக்கமெண்டேஷன் ஆஃப் த எம்ப்ளாயி செக்ஷன் 10(13)A ப்ரொவைட்ஸ் ஃபார் த எக்ஸம்ஷன்ஸ். ஸோ எக்ஸம்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸம்ஷன் இஸ் மினிமம் ஆஃப் த ஃபாலோயிங். ஸோ எக்ஸம்ஷன்ஸ் பார்த்தோன்னா ஒரு 4 இருக்குது, 3 இருக்குது. இது வந்துட்டு நம்ம இன்கம் டேக்ஸ் லாலி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம 3 கால்குலேட் பண்ணிவிட்டு இதில் எது கம்மியான அமௌண்ட் வருதோ நம்ம ஆக்சுவலாக நம்ம வந்துட்டு ஹெச்ஆர்ஏ ரிசீவ் பண்ணியிருக்கோம். இப்போ 10,000 கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம அந்த கீழே இருக்க மினிமமில் இது ஒரு 3,000 2,000 எது மினிமமாக வருதோ அதை வந்து இந்த 10,000 மைனஸ் பண்ணி பேலன்ஸ் இருக்க தான் டாக்ஸபிள். ஓகேவா? அந்த எக்ஸம்ஷன்ஸ் என்னென்ன பார்ப்போம்னா ஆக்சுவல் ஹெச்ஆர்ஏ ரிசிட், ரெண்ட் பெய்டு மைனஸ் 10% ஆஃப் சேலரி, 50% ஆஃப் இஃப் அக்கமடேஷன் இன் மெட்ரோ சிட்டிஸ் ஒரு 40% ஆஃப் சேலரி இன் அதர் சிட்டிஸ். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு நான் ஹெச்ஆர்ஏ வந்துட்டு நார்மலாக சொல்லியிருப்பேன். நெக்ஸ்ட் வீடியோவில் ஹெச்ஆர்ஏ பற்றி நான் ஃபுல்லாகவே சொல்கிறேன். ஓகேயா? நெக்ஸ்ட் வீடியோ பாருங்கள்.